பூஜா கேத்கர் ஐஏஎஸ் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனேயோட ட்ரைனிங் கலெக்டராக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றதை விட சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். எதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் அவங்களோட சர்வீஸ்குள்ள பூந்து அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும்? அவங்க அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்களா? அவங்க இந்த ஜாபுக்கு வர்றதுக்காக ஸ்கேம் பண்ணாங்களா, இல்லை ஜாபுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கேம் பண்ணியிருக்காங்களா? ஒரு ட்ரைனிங் கலெக்டர், அவங்களுக்கு ஒரு பவர்ஸே கிடையாது. அவங்க ஏன் இந்த அளவுக்கு திங்க் பண்ணியிருக்காங்க? இப்போ இவங்களை டிஸ்மிஸ் பண்ணதால இந்தியாவில் இருக்க காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸுக்கெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சீக்ரெட் மெசேஜை கொடுத்துருக்காங்க. அந்த சீக்ரெட் மெசேஜுங்கிறத விட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜாப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுல எந்தெந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம தெரிஞ்சே ஒரு இடத்துல தப்பு பண்ணக்கூடாது. தெரியாமல் தப்பு பண்ணாலும் சரி, தெரிஞ்ச தப்பு பண்ணாலும் சரி, அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கடைசியாக அவங்க இந்த பூஜா கேத்கர் ஐஏஎஸ்க்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கும் நடக்கும். எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும், அது எல்லாத்தையும் இவங்க பண்ணது சரியா தப்பா, இவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். Welcome to Lucid Nanba YouTube channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லுசிட் நண்பா. நான் ஹேமந்த். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா பூஜா கேத்கர் ஐஏஎஸ் அவங்களோட கேஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அவங்க ஒரு 90s கிட்டுங்க, 32 வயசு ஆகுது அவங்களுக்கு. இப்ப இந்தியன் கவர்மெண்ட் எதனால அவங்கள சர்வீஸ் ரிமூவ் பண்ணாங்க? பூஜா கேத்கர் ஐஏஎஸ் மகாராஷ்டிரால பூனே செக்ஷன்ல ஒரு ட்ரைனிங் கலெக்டரா சர்வீஸை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க 2022 பேட்ச் யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்படி செலக்ட் பண்ணுறாங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஒவ்வொரு வருஷமும் 1000 வேகன்சிக்கான யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வருங்க. அந்த 1000 வேகன்சி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மாதிரி 24 போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் மாதிரி 24 சர்வீசஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக இருக்கும். அந்த 1000 வேகன்சிக்கு 50 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. அந்த 50 லட்சம் பேர்ல பாதிக்கு பாதி பேர் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்றாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெயின் எக்ஸாம் எழுதுறாங்க, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த பாதி பேர், அந்த 50 லட்சம் பேர்ல பாதி பேர் பாஸ் பண்றாங்களா ப்ரிலிம்ஸ்ல யாரெல்லாம் பாஸ் பண்றாங்களோ அதுல பாதி பேர் மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க. அதுல ப்ரிலிம்ஸ்ல பாஸ் பண்ண பாதி பேர்ல மெயின்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்களா, அந்த பாதி பேர்ல ஃபைனலா ஃபில்டர் ஆகி ஒரு 5000 பேர் வரைக்கும் ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ டெல்லிக்கு போவாங்க. அந்த 5000 பேர்ல 1000 பேருக்கு தான் யூபிஎஸ்சி ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் ஆகி மெரிட் லிஸ்ட்ல வந்து அந்த 1000 பேர், அந்த 5000த்துல 1000 பேருக்கு தான் அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாதிரி ஒரு போஸ்டிங்ஸ் கிடைக்க போகுது. இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்னு ஃபர்ஸ்ட் கேட்டகரியில கிடைக்க போகுது. இதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாலாம் வச்சிருக்காங்க. இந்த பூஜா கேத்கர் ஐஏஎஸ் எங்க என்ன பண்ணாங்க? அவங்க படிச்சுதான் பாஸ் பண்ணாங்களா, பணம் கொடுத்து பாஸ் பண்ணாங்களா? இத்தனை டிபேட்ஸ் இருக்குங்க. லாஸ்ட் 2 months இந்தியாவில் இருக்க நியூஸ் சேனல், யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலயும் டாக் பாத்தீங்கன்னா இந்த பூஜா கேத்கர் ஐஏஎஸ் பண்ண தப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணது சரியா தப்பா, எத்தனை டிபேட். இவங்க பண்ண ஒரு மிஸ்டேக், இது தெரிஞ்சே மிஸ்டேக் பண்ணாங்களா, தெரியாம மிஸ்டேக் பண்ணாங்களாங்கிறது அவங்களுக்கு தாங்க தெரியும். அவங்களுக்கு தெரியுங்கிறத விட அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கிறத சொல்றேன், உங்களுக்கே கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க சரியானதான் பண்ணியிருக்காங்களா, தெரிஞ்சுதான் பண்ணாங்களா, தெரியாம பண்ணாங்களாங்கிறத உங்களுக்கே தெரிய வந்துடும். இப்ப 2022 அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு லபாஸ்னா, இந்த லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அகாடமி மசூரியில 1 இயர்க்கான ட்ரைனிங் நடக்கும். அந்த 1 இயர் ட்ரைனிங்ல 10 months ட்ரைனிங் அந்த மசூரியில முடிச்சுட்டு அடுத்த 2 months ட்ரைனிங் ஃபீல்டு ட்ரைனிங்க்கு வருவாங்க. அந்த ஃபீல்டு ட்ரைனிங் எங்க வருவாங்கன்னா அவங்களுக்குன்னு அலாட் பண்ண ஜோன், அவங்களுக்கு அலாட் பண்ண ஜோன் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால பூனேல அலாட் பண்ணிருக்காங்க. அந்த அலோகேட்டட் ஜோனுக்கு அவங்க வந்துட்டு அவங்க பண்ண அலப்பறையினால இப்ப அவங்களுக்கே அது எகென்ஸ்டா முடிஞ்சிருச்சு. இப்ப 1 இயர் ட்ரைனிங், இப்போ 1 இயர் ட்ரைனிங்ல தான் இருக்காங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு 1 இயர் அவங்க அண்டர் ட்ரைனிங்ல தான் இருக்காங்க. ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா இருக்காங்க. ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா இருக்கும்போது ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா ஆஃபீஸர் ட்ரெயினின்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸர் ட்ரெயினியா இருக்கும்போது அவங்களுக்குன்னு எந்த ஒரு பவர்ஸுமே கிடையாது, எந்த ஒரு பவர்ஸும் கிடையாது, எந்த ஒரு ப்ரிவிலேஜஸும் இருக்காது. கவர்மெண்ட் என்ன கொடுக்கும்னா தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்க, அப்புறம் சேலரி ப்ராப்பரா கொடுப்பாங்க, அதுக்கு சில அலவன்சஸ் கொடுப்பாங்க.
அதை தவிர எந்த பவர்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த பூஜா கேத்கர் ஐஏஎஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அவங்க அவங்க தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டாங்க எல்லாத்துக்கும். அது எப்ப அவங்க ஒரு போஸ்டிங் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரைனிங்ல இருக்கும்போது, அந்த ட்ரைனிங்ல இருக்கும்போது இந்த ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அண்டர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ட்ரைனிங்கா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எந்த பவரும் கிடையாது, எந்த ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அவங்க ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் அவங்களுக்கு அந்த யூபிஎஸ்சி போர்டுல இருந்து அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க எந்த ஜோன்ல அலர்ட் ஆயிருக்காங்களோ அவங்க அலோகேட்டட் ஜோன்ல அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க அது ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்ப எந்த மாவட்டத்தில் இருக்காங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்க கலெக்டருக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்க சப் கலெக்டருக்கும் அவங்களுக்கு அசஸ் பண்ணணும். அதுதான் அவங்களோட ரோல். இப்படி போயிருக்காங்க. பூனேல இருக்கிற ஒரு கலெக்டர் கிட்ட அண்டர் ட்ரைனிங் ப்ரொபேஷனரி ட்ரைனிங்கா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சேர்ந்த கொஞ்ச நாள்லயே அவங்க கலெக்டர் கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்குன்னு செப்பரேட்டா ரூம் வேணும், செப்பரேட்டா வெஹிக்கிள் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாவே இருந்திருக்கு. ஒரு அண்டர் ட்ரைனியா இருக்கிறவங்க, ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் எங்கேயுமே கொடுத்தது இல்லை, இது வரைக்குமே கொடுத்தது இல்லை. அவங்க செப்பரேட்டா ரூம் வேணும், செப்பரேட்டா கார் வேணும்னு கேட்டதுக்குள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டர் இல்லாத டயத்துல அவங்க கலெக்டர் ரூமை போய் யூஸ் பண்ணிருக்காங்க. கலெக்டர் சீட்ல உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஆர்டர் போடுறது, இவங்களை தன்னை கலெக்டரா நினைச்சுக்கிட்டு ஒர்க் பண்றதுன்னு இருக்காங்க. இவங்க ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமும் அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டரா வரணும்னா ஒரு 7 to 10 years ஆகும். 7 to 10 years சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவே ஆக முடியும். யூபிஎஸ்சி எக்ஸாம் நம்ம ஐஏஎஸ்ஏ பாஸ் பண்ணியிருந்தாலும், ஐஏஎஸ் எக்ஸாம் ஐஏஎஸ்லயே நம்ம செலக்ட் ஆயிருந்தாலும், ஐஏஎஸ் கேட்டகரிக்கே வந்திருந்தாலும் 7 வருஷத்துலேருந்து 10 வருஷமாவது ஆகும் நம்ம ஒரு மாவட்ட கலெக்டர் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் இந்த சப் கலெக்டர், அடிஷனல் கலெக்டர், ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு அண்டர் செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி, அந்த கேட்டகரியிலேயே கவர்மெண்ட் நம்மள வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சர்டன் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவே நம்மள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். 7 வருஷம் கழிச்சு வரப்போற போஸ்டிங்க அவங்க இப்பவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ்ல அவங்க அந்த ஆஃபீஸ்ல இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் திட்டுறது, ரொம்ப அபியூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டியை மிஸ்யூஸ் பண்றதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஒரு மனு எடுத்துட்டு வர்ற ஒரு பெட்டிஷனர்ஸ், ஒரு கிரீவன்ஸுக்காக வர்ற பெட்டிஷனர்ஸ் கிட்ட ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறதுல, அவங்கள மரியாதை இல்லாம ட்ரீட் பண்றதுல எல்லாத்தையும் அவங்க ஒரு லிமிட்டை தாண்டி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இவங்க ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றாங்க, இவங்க எங்க மாவட்டத்துக்கு வேணாம், இதை நீங்க அவங்கள எங்க வேணாலும் வச்சுக்கோங்க, எங்க மாவட்டத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுத்துடுறாங்க. சீஃப் செக்ரட்டரி ஆஃப் மகாராஷ்டிரா என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட பர்சனல் யூஸுக்கு, அவங்க ஃபேமிலிக்கு யூஸ்க்காக இருந்த ஒரு ஆடி கார்ல கவர்மெண்ட் லோகோ போட்டு ஒரு சைரன் லேம்பை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த கவர்மெண்ட்லயும் ஒரு ஆடி கார்ல ஒரு சைரன் லேம்ப் வச்சிருந்தது, கவர்மெண்ட் லோகோ போட்டதெல்லாம் இருக்காது. ஈவன் பிரைம் மினிஸ்டருக்கு கூட அந்த ஆடி கார் அந்த மாதிரிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. இவங்க வச்சிருக்கவும் அங்க இருக்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இந்த என்ஜிஓல இருக்கவங்க எல்லாம் இவங்க மேல கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஏற்கனவே ஒரு கலெக்டர் கொடுத்த பெட்டிஷனர், இவங்க நடந்துகிட்ட விதம், இவங்க ஆபீஸ்ல இருக்கிற நடந்துகிட்டது எல்லாமே யூபிஎஸ்சி போர்டு சீக்கிரட்டா நோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சீக்கிரட்டா நோட் பண்ணிட்டு இவங்கள சர்வீஸ்ல இருந்து கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சஸ்பெண்ட் பண்ணி வச்சதுல இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அப்நார்மலா இருக்கவும் இவங்களோட பேக்ரவுண்டை தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட பேக்ரவுண்டை தோண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்களோட டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணி தான் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க படிச்சுதான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை விஷயம் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த இடத்துல இவங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா இவங்களோட அப்ளிகேஷன், யூபிஎஸ்சி அப்ளிகேஷன்ல ஒவ்வொரு இதுவும் நம்மளோட ஏஜ் கேட்கும், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும், நம்மளோட நேட்டிவிட்டி அட்ரஸ் கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம பிசிக்கலி டிசேபிள்டாங்கிறத ஒரு அப்ளிகேஷன் கேட்கும். பிசிக்கலி டிசேபிள்டா இருந்தா பிசிக்கலி டிசேபிள்டு சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு நம்ம டிசேபிள்டு எஸ்ங்கிறத கொடுக்கணும். இவங்க ஒரு ஃபேக்கா ஒரு பிசிக்கலி டிசேபிள்டு சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு பிசிக்கலி டிசேபிள்டுன்னு ஒரு சர்டிபிகேட்டை கிரியேட் பண்ணி, ஒரு ஃபேக் சர்டிபிகேட்டை வச்சு ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி பிசிக்கலி டிசேபிள்டு கோட்டாக்குள்ள வந்துட்டாங்க. அப்புறம் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேமிலி டீடைல்ஸ்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்,
இந்த ஓபிசி கிரீமி லேயர், ஓபிசி நான் கிரீமி லேயர்னு 2 பார்ட் இருக்கு. இப்போ நம்மளோட ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் 8 lakhsக்கு கம்மியா இருந்தா நம்ம நான் கிரீமி லேயர்ல வருவோம். 8 lakhs இருந்தா 8 lakhs அண்ட் எபோவா இருந்தா கிரீமி லேயர்ல வருவோம். இப்போ கிரீமி லேயர்னா ஒரு கோட்டா, நான் கிரீமி லேயர்னா ஒரு கோட்டா இருக்கு. இவங்க ஓபிசி நான் கிரீமி லேயர்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களோட ஃபாதரும் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்திருக்காரு. ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ங்கிறத விட ஒரு விஆர்எஸ் வாங்கின ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்திருக்காரு. ஒரு எலெக்ஷன்ல கூட கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த டீட்டெயில யூபிஎஸ்சி எக்ஸாமும் லோக்கல் ஹைகோர்ட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணிருக்காங்க, இவங்களோட போஸ்டிங்க, இவங்களோட சர்வீஸை கண்டினியூ பண்றதுக்கு கோர்ட்டு தடை விதிச்சிட்டாங்க. இவங்களோட இவங்களோட பர்சனல் ஹிஸ்டரி, கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் தீர விசாரிச்சுட்டு தான் முடிவெடுக்கணும்னு சொல்லி இவங்களோட ஐஏஎஸ் சர்வீஸையே கொஞ்ச நாளைக்கு ஹோல்டு பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது இந்த பூஜா கேத்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இப்பதான் என்னோட பிசிக்கல் ஒர்க் அதெல்லாம் கரெக்டா இருக்கு, எங்க அப்பா கூட நான் இல்ல, நான் எங்க அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, நான் எங்க அம்மா கூட இருக்கேன், நான் எங்க அம்மாவோட ஆனுவல் இன்கம் தான் காட்டியிருக்கேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சர்டிபிகேட்டையும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணா இதுவும் ஒரு ஃபேக்கா தான் இருக்கு. ஃபேக் டாக்குமெண்ட், ஃபேக் சர்டிபிகேட் எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. என்ன இதுலெல்லாம் ஃபேக்கா பண்ணிட்டு ஆனா எக்ஸாம்ல படிச்சு தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இத்தனை விஷயம் டிரான்ஸ்பரன்சி, இதுலயும் இந்த மாதிரி விஷயத்துல டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னதுமே அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு இன்னும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க ஃபாதரோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தா இந்த ஓபிசி கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர்னு சொன்னல, இந்த அவங்களோட அப்பா ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணதுல அவங்களுக்கு இருக்கிற சொத்தோட மதிப்பு 40 கோடி ரூபான்னு கொடுத்துருக்காரு. இப்போ ஓபிசி நான் கிரீமி லேயர்னா ஆனுவல் இன்கமே 8 lakhsக்கு விட கம்மியா தான் இருக்கணும். ஆனா இவங்க ஃபாதர் பாத்தீங்கன்னா 40 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணியிருக்காரு. அதனால இவங்களோட இதை ரொம்பவே தீர விசாரிச்சிருக்காங்க. இதுல அந்த லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி, ஐஏஎஸ் அகாடமி இருக்குல்ல, நான் மசூரியில இருக்குன்னு சொன்னல, அவங்க ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் இவங்க மெடிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணல. மெடிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லி ஒரு 4 தடவை நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். ஆனா இவங்க அட்டன் பண்ணல. 4 தடவையும் விளக்கம் ரிப்ளை மட்டும் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொரோனா வந்துருச்சு, எனக்கு பிசிக்கலி நிறைய இருக்கு, எனக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருந்தது, பிசிக்கலி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதனால தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. 2 வருஷம் தள்ளி போட்டாங்க. இப்ப இந்த லால் பகதூர் சாஸ்திரி ஐஏஎஸ் அகாடமி, யூபிஎஸ்சி போர்டு, மகாராஷ்டிரா கவர்மெண்ட், சுப்ரீம் கோர்ட், இத 4 பேரும் 4 பேனல் மெம்பர்ஸும் இந்த பூஜா கேத்கர் ஐஏஎஸ்க்கு எகென்ஸ்டா இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பூஜா கேத்கர் என்ன பண்ணாங்க, திரும்ப இவங்களோட டாக்குமெண்ட், இவங்களோட பர்சனல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் திரும்ப ஃபேக்கா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபேக்கா கிரியேட் பண்ற இவங்களோட சிக்னேச்சர், இவங்க நேம் வரைக்கும் ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அவங்க அப்பா பேரு கேத்கர், பூஜா கேத்கர்னு இருந்தத பூஜா மனோரமா திலீப் கேத்கர் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. மனோரமா திலீப்புங்கிறவங்க அவங்க பூஜா கேத்கரோட அம்மா. இப்ப நேம் அண்ட் சிக்னேச்சரை மாத்திக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. பூஜா மனோரமா திலீப் கேத்கர்னு ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டா, ஏற்கனவே சர்வீஸ்ல இருந்து சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க, திரும்ப அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ப்ரிலிமினரி எக்ஸாமும் பாஸ் பண்ணிட்டாங்க. இப்ப மெயின்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டும் யூபிஎஸ்சி பேனல் மெம்பரும் ஃபைனல் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. இவங்க எக்ஸாம்ல ஸ்கேம் பண்ணிருக்காங்க, எக்ஸாம் செலக்ஷன்ல ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனும் கிடையாது, இவங்க பிசிக்கலி டிசேபிள்டும் கிடையாது, இவங்க ஃபேமிலி அவங்க ஃபாதர் அண்ட் மதர் டைவர்ஸ் ஆனவங்களும் கிடையாது, எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. இவங்க படிச்சுதான் பாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா செலக்ஷன் சர்டிபிகேட்ஸ், சப்மிட் பண்ண சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ஃபேக் சர்டிபிகேட்ஸ், ஃபேக் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிருக்காங்க. இவங்களோட அப்பாயின்மெண்ட், இவங்களோட சர்வீஸை பர்மனண்டா யூபிஎஸ்சி போர்டுல இருந்து ரிமூவ் பண்றோம். இதுக்கப்புறம் எந்த நேமம் வச்சுக்கிட்டும் எந்த ஒரு இதுலயும் எந்த ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டிலையும் அவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு யூபிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் அண்ட் யூபிஎஸ்சி திரும்ப இன்னொரு நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க இதுக்கப்புறம் இந்தியால எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் எழுத முடியாத அளவுக்கு இவங்களோட ப்ரொஃபைல பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்களோட நிலைமை. 10 நாள் முன்னாடி வரைக்கும் அசிஸ்டன்ட் கலெக்டரா, அண்டர் ட்ரெயினி, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், ட்ரைனிங் கலெக்டரா இருந்தவங்க இப்ப அவங்க சர்வீஸ்ல இல்ல. இப்ப படிச்சிருக்காங்க, படிச்சுதான் மார்க் எடுத்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஆனா அவங்க பொசிஷன் இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும்? இப்ப அவங்களோட நிலைமை என்னன்னா, கண்டிப்பா இதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் எழுத முடியாது, அவங்களோட சர்வீஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒண்ணு அவங்க
ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணலான்னு, ஏதாவது ஒரு யூபிஎஸ்சி அகாடமி, யூபிஎஸ்சி ட்ரைனிங் அகாடமி, கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை ஒரு வேலை ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவங்களோட ஒரு மார்க் இன்டர்வியூவை அன்அகாடமி அண்ட் ஒரு 2-3 யூடியூப் சேனல்ல அவங்க ஒரு இன்டர்வியூ மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு அந்த என்னதான் ஒரு செஞ்ச விஷயம் தப்பா இருந்தாலும் அவங்க கிட்டே இருந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல, அவங்களோட இன்டர்வியூ ரிசல்ட் அவங்கள பத்தி ஒரு பேசு பொருள் ஆனதுக்கு அப்புறம் அந்த சேனலோட அவங்களோட இன்டர்வியூவோட வியூஸ் ஒரு 1000 தாண்டி ஒரு நாளைக்கு 1000 வியூஸ்க்கு மேல போயிட்டு இருக்கு. இப்ப ஒருவேளை அவங்க ஒரு கோச்சிங் சென்டராகவும் ஓபன் பண்ணலாம், இல்லைன்னா அந்த நான் சொன்ன மாதிரி இப்ப யூடியூப் சேனலாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களோட வீடியோவை ஒரு தடவை எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்களோட வீடியோ லிங்க், அந்த மார்க் டெஸ்ட் வீடியோ லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இப்ப கவர்மெண்ட் என்ன நமக்கான ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸுக்கு என்ன ஒரு சீக்ரெட் மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் டிரான்ஸ்பரன்சியோட தான் நடக்கும். பணம் கொடுத்து பாஸ் ஆகிறது இல்லை. ஒரு செலக்ஷன் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட்ல மட்டும்தான் செலக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணா பர்மனண்டா ரிமூவ் பண்ணிடுவோங்கிறத இந்த கேஸ், இந்த பூஜா கேத்கர் கேஸை ரெஃபரன்ஸா வச்சு இந்தியாவில் இருக்க ஆஸ்பிரன்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனே அப்ளை பண்ணாலும் நம்ம ஓபிசி கிரீமி லேயரா, நான் கிரீமி லேயரா, இல்ல நம்ம கேஸ்ட் சர்டிபிகேட், அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட நம்பரு, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல என்ன கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணிருக்கோமோ அந்த நம்பர், அந்த நேம் எல்லாத்தையும் இருக்கிறபடியே போட்டுடணும். நேம் அண்ட் அட்ரஸ்ல ஆதார் கார்டுல என்ன இருக்கும் அந்த ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரியே நம்ம திருப்பி கொடுத்துடணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா எஸ்ஸா நோவான்னு தெளிவா கொடுத்துடணும். இப்ப பிசிக்கலி டிசேபிள்டா இருந்தா ஒரு கோட்டா தராங்க. இப்ப இந்த பூஜா கேத்கர் பாஸ் ஆனது இவங்க 800 ஒரு 1000 போஸ்டுக்கு இவங்க ஒரு 600க்கு மேல இவங்களோட ரேங்க் இருக்கு. இவங்க பிசிக்கலி டிசேபிள்டா இருந்தா ஒரு கோட்டா இருக்கு. அந்த கோட்டால இந்த ரேங்க் எடுத்திருந்தாலும் ஐஏஎஸ் போஸ்டிங் கிடைக்கும். ஐஏஎஸ் போஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ஒரு 200 ரேங்க்குள்ள இருந்திருந்தா மட்டும்தான் ஐஏஎஸ் போஸ்டிங் கிடைக்கும். ஆனா இவங்க 600க்கு மேல இருக்காங்க, ஆனா பிசிக்கலி டிசேபிள்டா இருக்காங்க. இந்த டேட்டானாலதான் அவங்களுக்கு ஐஏஎஸ் போஸ்டிங் கிடைச்சிருந்திருக்கு. ஒரு நல்ல வாய்ப்பை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இவங்களோட திமிரு, இவங்களோட ஒஸ்ட் ஆட்டிடியூட்னால இவங்களோட லைஃப் இப்ப ஒரு கொஸ்டின் மார்க்கா போச்சுன்னு நான் சொல்றேன். ஆனா இவங்களை பத்தின டீட்டெயில் வரைக்கும் விசாரிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா, இவங்க ஃபாதர் ஏற்கனவே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்தவர் தான், நல்ல சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. இவங்க வேலைக்காக கஷ்டப்படணும், லைஃப் சர்வைவலுக்காக கஷ்டப்படணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இவங்களுக்கு இருக்க போறதில்ல. இருக்கிற லைஃபை ஏதோ ஒரு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். நம்ம இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் நம்ம கவனமா அப்ரோச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுல ரொம்ப கவனமா அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணணும். போஸ்டிங் கிடைச்சிட்டாலும் கால் தரையில இருக்கணும். இவங்க ஒரு ட்ரைனிங் கலெக்டரா இருந்துகிட்டு கலெக்டரை தாண்டி இவங்களோட பிஹேவியர் இருந்திருக்கு. கூட ஒர்க் பண்றவங்கள்ட்ட ரொம்ப ப்ரிவிலேஜஸ் எதிர்பார்க்கறது, கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரொம்ப ப்ரிவிலேஜஸ் எதிர்பார்க்கறதுன்னு இருந்திருக்கு. ஈவன் சீஃப் செக்ரட்டரியா இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தாலும் சரி, நம்ம காமராஜர், நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் காமராஜர், அவர் சாகும்போது ஒரு பீரோல ஒரு 4 செட்டு துணியும் ஒரு 150 ரூபா காசும் இருந்ததா மீடியால படிச்சு தெரிஞ்சிருக்கேன். அப்படியெல்லாம் எளிமையா இருந்திருக்காங்க. அந்த சலுகைகளை யூஸ் பண்ணலாம், தேவைக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தா இதுதான் அவங்களோட இதுதான். இந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சா பூஜா கேத்கரோட நிலைமை தான் எல்லாருக்கும். கவனமா இருப்போம், ப்ரிப்பரேஷனை ப்ராப்பரா பண்ணுவோம். எந்த ஒரு பொசிஷனுக்கு போனாலும் கால் தரையிலேயே வச்சிருப்போம். தலைக்கு மேல வச்சிருந்தா நம்ம காணா போயிடுவோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you so much. Bye. Subscribe now and press the bell icon. Never miss an update.